ஒரு ரிசப்ஷனிஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு ஹம்பலாக தான் பேசுவாங்க. நீங்கள் என்ன தான் கோவமாக பேசினாலும் அவங்க வந்து பொலைட்டாக தான் பேசுவாங்க. இது நம்ம நிறைய விஷயத்தில் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஏன்னாக்கா அதுதான் அவங்களோட மெயின் குவாலிட்டியாகவே இருக்கும். அவங்க அவங்களோட டெம்பரை லூஸ் பண்ணக்கூடாது. அவங்க வந்து அப்படியே அந்த விசிட்டரை வந்து அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுட்டு ஏன் கத்துறாங்க என்னதுன்னு தெரிஞ்சுட்டு இவங்களோட எமோஷன்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த ஆர்கனைசேஷன் ஏன்னா இவங்க தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆர்கனைசேஷனோட முகம்னா பிராண்ட் அம்பாசிடர்னு கூட சொல்லலாம். ஒரு ரிசப்ஷனிஸ்ட் நல்லா வந்து நம்மகிட்ட பிஹேவ் பண்ணாங்கனாக்கா நம்ம அடிக்கடி வந்து அவங்க கஸ்டமர் ஆகும், நம்ம அடிக்கடி வந்து அவங்ககிட்ட பொருள் வாங்குவோம். அதே ஒரு ரிசப்ஷனிஸ்ட் பார்த்திங்கனாக்கா ரொம்ப கடுமையாக நம்மகிட்ட பேசாங்கனாக்கா நம்ம அந்த பிராண்டே வெறுத்துருவோம். அந்த ரிசப்ஷனிஸ்ட்டை வெறுக்க மாட்டோம், அந்த பிராண்டே வெறுத்துருவோம். ஏன் அந்த இடத்துக்கு போனப்பா அந்த கம்பெனியே சரியில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் பிராண்ட் அம்பாசிடர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கனாக்கா அவங்க ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அவங்க வாய்ஸ் வந்து ரொம்ப லோ டோனில் இருக்கும். அதாட்டம் ஏதாவது தவறு அவங்க சைட்லேருந்து நடந்தால் கூட அவங்க வந்து பொலைட்டாக தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாட்டம் எந்த கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷனை வந்து கெஸ்ட்டு ஹேண்டில் பண்ணுறதும் இவங்க அமைதியாக பொறுமையாக அதை டீல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா மறுபடியும் சொல்கிறது தான் இவங்க தான் அந்த ஆர்கனைசேஷனுக்கும் வெளி உலகத்துக்கும் மெயின் பாயிண்ட்டாக இருக்கிறது இந்த ரிசப்ஷனிஸ்ட் இருக்கவங்க தான். இவங்க ரொம்ப ஃபார்மலாக இருக்கணும், ப்ளசண்ட்டாக இருக்கணும், எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், எப்பயுமே அவங்களோட கெஸ்டரை மெயின்டைன் பண்ணணும், லாங்குவேஜ் டீசெண்டாக இருக்கணும், அதாட்டம் வாய்ஸு ஹம்பலாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ கீழே ஓவரால் கொஸ்டின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸாம்பிள் ஏ, எக்ஸாம்பிள் 2பின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டடி த ஃபாலோயிங் டயலாக்ஸ் to decide whether each dialogue, one a telephone conversation or face-to-face interaction, or whether two the tone is polite or rude. அதாவது ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா இது வந்து எக்ஸாம்பிள் ஏல டெலிஃபோன் கான்வர்சேஷன் ஆர் அ ஃபேஸ் இன்ட்ராக்ஷன். அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் வந்து டெலிஃபோனில் பேசுகிறாங்களா இல்லை நேரில் பேசுகிறாங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஒன்று. ரெண்டாவது இதில் என்ன கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிள் பியில் அந்த பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா ரூடாக பேசுகிறாங்களா, அதாவது ரொம்ப கோவமாக பேசுகிறாங்களா இல்லை ரொம்ப ஹம்பலாக பணிவாக பேசுகிறாங்களான்னு கண்டுபிடிக்கணும் 2. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ரிசப்ஷனிஸ்ட் தான் மேனுனா ஒரு ஆள் பேசுகிற அப்படி சரிங்களா. ஸோ ரிசப்ஷனிஸ்ட் பேசுகிறாங்க, இந்துஸ்தான் பெட்ரோலியம் கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னா இவங்க சொல்கிறாங்க இந்துஸ்தான் பெட்ரோலியம் கூப்பிட்ருக்கீங்க, நான் உங்களுக்கு எந்த விதத்தில் உதவி பண்ணும் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஒரு ஆள் தான் இந்த இந்துஸ்தான் பெட்ரோலியமும் கூப்பிட்ருக்காங்க, அங்கே வேலை செய்கிறவங்க இந்துஸ்தான் பெட்ரோலில் வேலை செய்கிறாங்க, என்ன உங்களுக்கு தேவை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஆள் சொல்கிறாரு, திஸ் இஸ் ரஞ்சித் மாலிக், கேன் ஐ ஸ்பீக் டு விக்ரம் யாதவ் ப்ளீஸ். ஸோ அந்த ஆளோட பேர் அவர் சொல்கிறார், இது வந்து ரஞ்சித் மாலிக் நான் கூப்பிட்ருக்கேன், நான் வந்து விக்ரம் யாதவ் கிட்ட பேச முடியுமா, ப்ளீஸ்னால் ரெக்வஸ்ட்னு அர்த்தம். அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம் இதெல்லாம். அதுக்கு ரிசப்ஷனிஸ்ட் பதில் சொன்னாங்க, ஹோல்ட் த லைன் ப்ளீஸ். இவங்க ஃபோனில் பேசுறதுனால ஹோல்டு த லைன்